ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பஸ்ஸில் டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து 6th தமிழ் டேர்ம் 2க்கான டெஸ்ட். டேர்ம் 1க்கான டெஸ்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி காமிக்கும் போதே சரியான பதில் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். நான் பதில் சொன்னோடனே சரியான மதிப்பெண்கள் எடுத்துருந்தீங்க, அதாவது சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துடுங்க. இதில் சில ட்விஸ்டட் கொஷின்ஸுமே இருக்கும், ஓகேங்களா? அதாவது அவுட் ஆஃப் கொஷின்ஸுமே இருக்கும், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வாங்க பார்க்கலாம். முடிஞ்சால் முழு மதிப்பெண்கள் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா தாராளமாக கீழே வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா சில அவுட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா லெசன்ஸும் படிச்சிருக்கீங்க, 9 யூனிட்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, மன்னனின் கற்றும் சிறப்புடையான் என கூறும் நூல் எது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மூதுரை. மூதுரை அப்படின்றது ஔவையாருடைய நூல். இதில் வந்து மொத்தம் 31 பாடல்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது இதோடைய பொருள். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 பேர்த்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, மன்னனையும் கற்றவனையும், ஓகேங்களா? 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி, மன்னனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தேசத்தை தாண்டி வெளியில் போனால் அவரை தெரியாது, ஆனால் கற்றவரை பொறுத்த வரைக்கும் எந்த தேசம் போனாலும் அவருக்கு சிறப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு பாடலாம் அமைச்சிருப்பாங்க ஔவையார். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் மற்றவர். காமராஜர் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் பார்க்கலாம். 1903ஆம் ஆண்டு. இந்த கொஸ்டின் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா காமராஜர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னா நம்மளுக்கு அந்த லெசனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் காமராஜர்னு கொடுத்தா அவரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, காமராஜர் எந்த ஆண்டு இறந்தார்? ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காமராஜர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பேர் இருக்குது, ஓகேங்களா? கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், படிக்காத மேதை, இந்த மாதிரி இவருக்கு நிறைய பேர் இருக்குது. 1976 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1976. 1990 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அம்பேத்கர் வாங்கியிருப்பாங்க. 97 ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாரத் ரத்னா அவார்டு அப்படின்றதும் வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ லைனாக இந்த 3 பேரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது கேள்வி, வேளாண்மை சார்ந்த நூல் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6ஆம் தளத்தில் தான் வந்து வேளாண்மை சார்ந்த நூல் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வேளாண்மைக்கு, அக்ரிகல்ச்சருக்கு வந்து வெளியில் போகிறவங்க காலைல 6 மணிக்கெலாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ வேளாண்மை தொழிலுக்கு செய்ய போகிறவங்க காலைல 6 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் விட்டதை பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 8 இது வந்து இருக்கும். அதாவது 8 தளம்ன்றது இருக்கும், 8 ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்கும். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம்னு சொல்லுவோம். முதல் பெரிய நூலகம் வந்து சீனா பெரிய நூலகம் இருக்கும்ல, சீனாவில் தான் அந்த பெரிய நூலகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் சீனான்னு தான் நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கும். அதை பற்றியுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம வெளியில் சோர்ஸஸ் வந்து படிச்சிருப்போம், ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நூலகம் பற்றி பார்த்தலாம். நூலகம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோன்னா எஸ்ஆர் ரங்கநாதன். ஏன்னா அவர் தான் வந்து நூலகவியலுக்கு ரொம்பவே வந்து பங்காற்றியிருப்பார், ஓகேங்களா? ஸோ நூலகத்தை பற்றி அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், அதாவது கணிதவியலாளர். அவர் வந்து வெளியில் போயிட்டு இந்த நூலகம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வந்து இங்கே வந்து நிறைய விதிகள் வந்து நூலகத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதிகள், இந்த மாதிரி நிறைய வந்து அவருடைய பங்கு இதில் முக்கியமானது, ஓகேங்களா? அதனால தான் இவரை நூலகவியலின் தந்தைன்னு சொல்லுவோம். 5வது கேள்வி, அவ் என்பதன் இணை எழுத்து ஓ. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அப்படின்றது சரி, ஓகேங்களா? அவு அப்படின்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஊ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஐ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இ அப்படின்றது ஐ அப்படின்னா இ அப்படின்னு முடியும். அவு அப்படின்னா ஊ அப்படின்றது முடியும். ஸோ இணை எழுத்து அப்படின்றது வந்து அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா அவங்க மாதிரி, ஓகேங்களா? இப்போ ஆ அப்படின்றதோடைய ஃப்ரெண்டு என்னென்னு கேட்டாங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஈயோட ஃப்ரெண்டு அது பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் ஒரு சிலது மட்டும் மாறும். இந்த மாதிரி ஐ, அது இல்லாமல் அவு, இந்த மாதிரி மட்டும் மாறும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது எந்த நூலின் அடிகள்?
ஆன்சர் பார்க்கலாம். நன்னூல். நன்னூலுடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பவணந்தி முனிவர். இதில் 2 அதிகாரங்கள் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்ன அதிகாரங்கள்ன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்னூல் அப்படின்றது ஒரு இலக்கண நூல்னு சொல்லலாம். அதாவது தொல்காப்பியம் எப்படி நமக்கு வந்து ஒரு இலக்கண நூலோ அது மாதிரி நன்னூல் அப்படின்றது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இலக்கண நூல். ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 11th 12th நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க நன்னூல் பற்றி. ஓகேங்களா, பாயிரம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். பாயிரம் இல்லது பணுவல் அன்றின்னு சொல்லுவாங்க. பணுவல் அப்படின்றது நூலை குறிக்கும். நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் எந்த எழுத்து தோன்றும்? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் இருன்னு போட்டிருக்கேன். ரா அப்படின்றது தான் இந்த எழுத்து தான் தோன்றும். இது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மையப்பகுதின்னு வந்திருக்கும். மையப்பகுதி அப்படின்னா இது முதல் பகுதி அப்படி தொடும் அப்படின்னா இந்த ரா. ஓகேங்களா, இது மையப்பகுதியை தொடும். மையப்பகுதி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரா, இதில் மையத்தில் ஒரு கோடு இருக்கா, இந்த ரா போடும்போது மையத்தில் கோடு இருக்காது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எதன் அளவுக்கு ஏற்ப மனிதர் உயர்வார்கள் என வள்ளுவர் கூறுகிறார்? ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எதன் அளவுக்கு ஏற்ப மனிதன் உயர்கிறார் என வள்ளுவர் கூறுகிறார். இது வந்து திருக்குறள் எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஊக்கம். ஊக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனுஷன்ட்ட இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உயர்வடைவாங்க. ஸோ வள்ளுவர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் திருக்குறளை படிக்கும்போது பொருளை நல்லா தெளிவாக படிங்க. பொருள்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, இப்போ வாய்மை அப்படின்னா வாய்மைன்றதுல என்ன கருத்துக்கு வந்து அவர் சொல்ல வந்திருக்காரு. தீங்கு தராத சொற்களை நம்ம பேசினா அதுக்கு பேர் தான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து தெளிவாக பொருளை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து படிச்சிருப்பீங்க. அதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 9வது கேள்வி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். கரி அப்படின்னாலே வந்து நமக்கு மோஸ்ட்லி அகமகம்னது என்னது மனம். மனம் வந்து என்னது? கறி அப்படின்னா அச்சா சூப்பர்வா இன்றைக்கி வந்து நான்வெஜ் கறி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அகம் மகிழும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது சும்மா ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறுடைய அடிவரையறைன்னு பார்த்தோன்னா 13லேருந்து 31ன்றது. அகநானூரில் நிறைய புலவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை தொகுத்து வழங்கப்பட்ட நூல் தான் இது. அகநானூறு மொத்தம் எத்தனை புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்கன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அகநானூறுன்றது ஒரு 8 தொகை நூல். 10வது கேள்வி. அவனா இது எதற்கான எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். புறவினாவா அகவினாவா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் புறவினா. அது என்ன புறவினா அப்படின்னா அவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, இதில் அவனா அப்படின்றதுல சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம்? கரெக்டாக வார்த்தையை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவன் அப்படின்றத எழுதுவோம், ஆன்றதை தனியாக எடுத்துருவோம். ஓகேங்களா, அவனா அப்படின்னா அவன் ஆ அப்படின்றத தனியாக எடுத்துருவோம். ஆன்றதான் நமக்கு வினா எழுத்து. ஓகேங்களா, ஸோ அவன் அப்படின்னு மட்டும் தான் வந்துருக்கு. அப்போ இந்த ஆவை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டா இந்த அவன் அப்படின்றதுக்கு பொருள் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எழுத்து அதுலேருந்து வினா எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அவனே அப்படின்னா அந்த ஏவை எடுத்துகிட்டு அவன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணால் அது அவன் அப்படின்ற பொருளை தருது. இந்த மாதிரி பொருள் கொடுத்தா அது புறவினா. பொருளை கொடுக்கல அப்படின்னா அது ஆகவே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எது அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வினா எழுத்து எது? ஏன்றதான். ஏவை மட்டும் எடுத்துகிட்டு தூண் மட்டும் பார்த்தோன்னா தூக்கு பொருள் இருக்காது. ஓகேங்களா, அதாவது இது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் இருக்கும், அது வேறு. இது வந்து பொதுவானது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு பொருள் இருக்காது. அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆகவினா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்வு எழுதின எல்லாருக்குமே வந்து உங்களுடைய கனவாடைய எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 10 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கிறது என்ன பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் வந்து 6th தமிழ் 3rd டேர்ம். ஓகேங்களா, நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வர இருக்குது. தேங்க்யூ. கன்டினியூ பண்ணுங்கள்.